ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ரோட்டில் மன்னார்புரம் பக்கம், அதாவது உருமங்குளம்னு சொல்லுவாங்க, உருமங்குளம் பக்கம் நம்பிக்குறிச்சி, இது பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. 10 ஏக்கர் தென்னந்தோப்பு. பஸ் போகக்கூடிய ரோட்டில் இருந்து வரும் 500 மீட்டர் நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குதுங்க. கம்ப்ளீட்டாக மொத்தமாக எல்லா இடமும் தென்னை வச்சுருக்காங்க. போரை பார்த்துருங்க, 2 போர் இருக்குது. கம்ப்ளீட்டாக தென்னை வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் தென்னை, அதாவது ஒரு சில தென்னைகள் இல்லாது போயிடுது. அதை அவங்க 2வது புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க. இது ஒரு கிணறு. மொத்தம் இதில் 2 கிணறு இருக்குதுங்க. தண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 5 அடி 6 அடியில் தண்ணி, 10 அடி வைங்க, 10 அடியில் தண்ணி. காரணம், இந்த நிலத்தோட இது வெளிப்பக்கமாக்கும் பாதை போகுது. இந்த பாதை அப்படியே போய் திருப்பியும் தார் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 2வதாக உள்ள கிணறு. தோப்போட சைடு, ஒரு சைடு பார்டர் நம்பி ஆறு வர்றதுனால உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு தண்ணி எப்பவும் மேலே தான் இருக்கும். நம்பி ஆறு ஒரு சைடு, இன்னொரு சைடு நமக்கு பாதை. அந்த பாதைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே நம்பியாறுலேருந்து ஒரு கால்வாய், ஒரு வாய்க்கால் ஒன்று வருது. ஸோ நம்ம லேண்டோட முன்பகுதியில் நம்பியாருடைய ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது. நம்பியாறுலேருந்து குளத்துக்காக போகக்கூடிய தண்ணி. நம்ம லேண்டோட சைடில் பார்த்தீங்கன்னா நம்பி ஆறே போகுது. ஸோ அதனால தான் தண்ணி இந்த அளவு இருக்குது. ஒருபோதும் தண்ணி வற்றாது. நல்ல சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. நிலம் முழுவதும் ஒரே ஒரு கையெழுத்து தான். 10 ஏக்கர் இருக்குதுங்க. நல்ல மணல் கலந்த செம்மண் ஆகும். நல்ல மணல். அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு இருக்குது பாருங்கள், பனங்கிழங்கு வச்சுருக்காங்க. ஸோ பனங்கிழங்கு வைக்கணுன்னா உங்களுக்கு மண் எவ்வளவு ஃப்ரீயாக இருந்தால் பனங்கிழங்கு வைக்க முடியும். நடந்தாலே கால் மண்ணுக்குள்ளே பொந்துது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு பனைமரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது, ஒரு சில மாமரம், சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. இதுதான் நம்பியாறு, வேலியினுடைய மறுபக்கம் இருக்கக்கூடிய நம்பியாறு இப்போ நீங்கள் பார்க்குறது. திருச்செந்தூர் ஸ்டேட் ஹைவேயை பிடிக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. வள்ளியூருக்கு 25 கிலோமீட்டர், நாங்குநேரியை டச் பண்ணதுக்கு 24 கிலோமீட்டர். ரோடு முகப்பு சுமார் 1500 அடி இருக்குது. கம்ப்ளீட்டாக வேலி போட்டிருக்காங்க. 2 கேட் போட்டு விட்ருக்காங்க. பக்கத்திலேயே வீடுகள். ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபா, சென்டோட விலை 25,000 ரூபா கேட்குறாங்க. நம்ம பேசலாம். 2 கிணறு, 2 போரு, 2 EB ஃப்ரீ சர்வீஸ். கம்ப்ளீட்டாக தென்னை வச்சுருக்காங்க. அந்த தென்னையில் ஒரு சில தென்னை உங்களுக்கு அது இல்லாமல் இருக்குது. அதை மட்டும் புதுசு வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சிறுப்பல இந்த இடங்களில் கொஞ்சம் ஓப்பனாக இருக்க காரணம் அதில் புது தென்னைகள் வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க. பார்த்தீங்க புல். ஒரு சில இடங்களில் க்ளீன் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஊரோடி தான் பக்கத்தில் இருக்குது. நல்ல நம்பியார் டேமோட ஆறோட தண்ணி உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். 10 அடி தான் உங்களுக்கு தண்ணி. பெஸ்ட்டு. இந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம் கிடைக்கிறதே உங்களுக்கு கஷ்டம். ஆனால் விலையை கேட்டு குறைக்கலாம் அவங்ககிட்ட. மாமரம், பனைமரங்கள்லாம் ஒரு சில மரங்கள் தான் நிற்கிது. ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள். பஸ் ரோட்லேருந்து 500 மீட்டர் தான் டிஸ்டன்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்த காணிக்கிறோம். இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நாம் விலையை கொஞ்சம் குறைச்சி பேசலாம். உருமங்குளம் பக்கம் வரோம். ஹைவேஸ்லேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.